வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான டாப்பிக்கில், தமிழ் இலக்கண டாப்பிக்கில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இரு பொருள் தரக்கூடிய ஒரே சொல். அதாவது ஒரு சொல் தான், அதுக்கு ரெண்டு பொருள் வரும். ஓகேவா? ஸோ ஏற்கனவே வந்து ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரே பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பார்த்தோம். இது இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் பார்க்க போகிறோம். ஒரு சொல்லுக்கு ரெண்டு பொருள். ஓகேவா? ஸோ இது வந்து 6th to 12th வரைக்கும் உள்ள புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி நம்ம பார்த்ததே நிறைய இது வரும். ஓரல் ஒரு மொழியிலேருந்து வரும், ஒரு பொன்மொழியிலேருந்து வரும். ஸோ அது எல்லாமே வரும். அண்ட் அது இல்லாமல் சில இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆறு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்கு. ஒன்று நீர்நிலை, ஓடக்கூடிய நதி ஆறு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நம்பரு, எண் அல்லது வழி. வழிங்கிறது கூட அதுக்குரிய அர்த்தம் தான். திங்கள் ஒரு பொருள் என்ன? சந்திரன் அல்லது நிலவு. இன்னொன்று வந்து மாதம், வாரத்தோட முதல் நாள், வாரத்தின் ஒரு நாள் திங்கள். அடுத்து மா அப்படின்னா மாமரத்தை குறிக்குது. இல்லை பெரிய மரம், பெரிய நகர், மாநகர், அந்த மாதிரி பெரியங்கிறத குறிக்கிறதுக்கு மா சொல்கிறோம். இன்னொன்று வந்து விலங்கு, விலங்கு அல்லது நில அளவை கூட மா அப்படின்னு சொல்கிறாங்க. மாலை, மாலைனா பூமாலை, அணியக்கூடிய மாலை. இன்னொன்று மாலை நேரம், பொழுதை குறிக்கக்கூடியது. அன்னம்னா சோறு, உணவை குறிக்கும். இன்னொன்று வந்து அன்னப்பறவையே குறிக்கக்கூடியது. நூல் அப்படின்னா என்னது? புத்தகத்தை குறிக்கும். இன்னொன்று வந்து தைக்கக்கூடிய நூலை குறிக்கும். தையல் நூல், பஞ்சு நூலை குறிக்கக்கூடியது. மதி, மதினா அறிவுன்னு சொல்றோம். இன்னொன்று வந்து மதினா நிலவுன்னு அர்த்தம். படி, மாடிப்படி, ஏணிப்படியை சொல்லலாம். இன்னொன்று வந்து படிக்கிறது, வினையை குறிக்கக்கூடியது. கார், கார்னா என்னது? மலை மேகம், மழைக்காலம், மழையை குறிக்கக்கூடியது. இன்னொன்று வந்து கருமை நிறத்தை, காரிருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கார்னா கருமை நிறத்தை குறிக்கும். பார்னா உலகம், இன்னொன்று பார்க்கறது, வெளி கவனிக்கிறது அப்படின்னு அர்த்தம். கோ, அரசன். இதெல்லாம் வந்து நிறைய வேர்டிங்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கோனா அரசன், இன்னொன்று வந்து பசு, இல்லைன்னா மலை, இல்லைன்னா அம்பு அப்படிங்கிற மீனிங்ல வரும். தலை, தலைனா உடல் உறுப்பு. இன்னொன்று முதன்மை, முதலிடம் அப்படிங்கிறதுக்கு தலைன்னு சொல்லுவாங்க. கலை அப்படின்னா ஆயக்கலைகள், வித்தை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஆண்மான், இல்லைன்னா சந்திரன் கலை. ஸோ ஆண்மானையும் கலைன்னு சொல்லுவாங்க. கலைமான்னு சொல்கிறோம் இல்லையா, அது. கால், அது ஒரு உடல் உறுப்பு. இன்னொன்று வந்து காலாண்டு, கால் பங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. இல்லைன்னா காற்றுன்னு சொல்லலாம். நகை, அணியக்கூடிய அணிகலனாக இருக்கும். இன்னொன்று புன்னகை, சிரிப்பு. பதம், சொல், இல்லைன்னா பக்குவம், இது வந்து பதத்துக்கு வரும். திணை என்பது ஒழுக்கம். திணைங்கிறது ஒழுக்கம். இன்னொன்று நிலப்பகுதி, 5 திணைகள், குளம்னு சொல்றோம் இல்லையா, அது. வரை அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடியது. இன்னொன்று வந்து எல்லை, வரைதல், அந்த மாதிரி மீனிங்ல வரக்கூடியது. அடுத்து அலை அப்படிங்கிறது கடல் அலையை குறிக்கும். இன்னொன்று வந்து அலைந்து திரிந்து வர்றதை குறிக்கிறது. பொருள்னா செல்வம் அல்லது பண்டம், பொருள். இன்னொன்று வந்து சொல்லோட அர்த்தம் வந்து பொருள், மீனிங், அந்த மாதிரி குறிக்கக்கூடியதாக இருக்கும். விதினா சட்டம் அல்லது முறைமை. இன்னொன்னுனா தலை விதின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊழ்வினை, இது என் தலை விதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தை. இன்னொன்று தாள், காகிதத்தை குறிக்கும். இன்னொன்று வந்து பாதம் அல்லது கால் பகுதியை குறிக்கக்கூடியது தாள். உரம், தாவரங்களுக்கான எரு, ஃபெர்டிலைசர்னு சொல்றோம் இல்லையா, இது. இன்னொன்று வந்து வலிமை அல்லது திடத்தை குறிக்கக்கூடியது உரம். மறைனா வேதம், நான்மறைன்னு சொல்லுவோம் இல்லையா, ரிக், யஜு, சாமம், அதர்வம். ஸோ அந்த மறையை குறிக்கலாம். இன்னொன்று மறைத்து வைத்தல், ஒளித்து வைத்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதையும் குறிக்கலாம். ஆளி அப்படின்னா கடலை குறிக்கக்கூடியது. இன்னொன்று வந்து சக்கரம் அல்லது மோதிரத்தை குறிக்கும். அரி, திருமால், அரிங்கிறது திருமால்ங்கிற கடவுளை குறிக்கும். என்னன்னா சிங்கம், அல்லது அறிதல் அல்லது வெட்டுதலை குறிக்கக்கூடியது. ஸோ இவ்வளோதான் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து இவ்வளோதான் இருக்குது. ரொம்ப ஈஸியானதான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் கீழே நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக
இதுலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணலாம். நம்ம ஃபைனலாக இதுலேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு படித்தது எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.